அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று வீடியோவில் கண் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் அக்கா டேக் கேர் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் சரியாகலை. வேறு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பெயின் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ ஹீட்லாம் நின்று வந்து குக் பண்ணவே முடியல. கிச்சன் சைடே போக முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம தானே எந்திரிச்சு குக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எந்திரிச்சு வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலையாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக் பண்ணுறதே எனக்கு லஞ்சுக்கு கொடுத்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கார்லிக் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து இதை பேக் பண்ணிவிட்டு பொண்ணுங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா, இது கூட ஸ்நாக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ரேசில்ஸும் கொஞ்சமாக பிஸ்தா அக்ரூட் வந்து வச்சு விட்டுட்டேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி என்னோட ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஹார்ட் போட மறந்துடாதீங்க. இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சுனால இப்போ பார்க்கலாம். பாய்.